Dear students, today we are going to study about history and ancillary sciences as continuation of the previous classes. அன்புக்கினிய மாணவர்களே, கடந்த சில வகுப்புகளாக நாம் வரலாறும் வரலாற்றின் துணைப்பாடங்களும் என்ற தலைப்பில் பேசிக் கொண்டிருக்கின்றோம். அந்த அடிப்படையில் இன்றும் வரலாற்றின் துணைப்பாடங்களை பற்றி படிக்க இருக்கின்றோம். Another ancillary science of history is sigillography. The word sigil means seal, signature, mark or sign. And this seal, signature carries along with it authority, power. So sigillography is study of seals. It is also called as sphragistic, which means study of engraved seals including their authenticity, age, history, content and so on. It not only reads about the form and aspect of the seal, but it also studies about the manner in which it is attached to the document, material in which it is made. அன்புக்கினிய மாணவர்களே, வரலாற்றோடு மிக நெருங்கிய தொடர்புடைய இன்னொரு துணை பாடம் சிஜிலோகிராஃபி. சிஜில் என்ற வார்த்தை முத்திரையை குறிக்கும். சிஜில் என்ற வார்த்தை கையெழுத்தை குறிக்கும் அல்லது ஏதேனும் ஒரு வடிவம், முத்திரை வடிவத்தை குறிக்கும். ஆக இந்த முத்திரை வடிவங்கள் தன்னோடு அதிகாரம் கொண்டிருக்கும். அதாவது அதிகார வர்க்கத்தில் இருக்கக்கூடியவர்கள், அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள், அதிகாரத்தை பயன்படுத்தக்கூடியவர்கள், அவர்களுடைய பிரகடனங்களில், அவர்களுடைய கடிதங்களில், அவர்களுடைய செய்திகளில், அவர்கள் வெளியிடக்கூடிய செய்திகளில் பெரும்பாலும் முத்திரைகளை பயன்படுத்துவார்கள். ஆக அந்த முத்திரைகளை பற்றி படிக்கக்கூடிய படிப்பு தான் சிஜிலோகிராஃபி. முத்திரைகள் என்று சொல்லுகின்ற வேளையில் அந்த முத்திரைகளின் உண்மைத்தன்மை, அந்த முத்திரைகள் உண்மையிலுமே யாரால் அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது என்று சொல்லப்படுகிறதோ அவரால் தான் அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டதா என்ற அந்த உண்மைத்தன்மையை பற்றி சிஜிலோகிராஃபி படிக்கும். அதே போல் அந்த முத்திரையின் காலம், அந்த முத்திரை எந்த காலத்தை சார்ந்தது, எந்த அரசரை சார்ந்தது, எந்த காலத்தில் எந்த அரசரால் அச்சிட்டு வெளியிடப்பட்டது, அதனுடைய வரலாறு என்ன, அந்த முத்திரை சொல்லக்கூடிய செய்தி என்ன போன்ற தகவல்களை எல்லாம் சிஜிலோகிராஃபி ஆராயும். ஆக முத்திரை என்று சொல்லும் போது முத்திரையின் வடிவத்தை மட்டுமல்ல, அந்த முத்திரை எப்படி அந்த ஆவணத்தில் சேர்க்கப்பட்டிருக்கிறது, அந்த முத்திரை அந்த ஆவணத்தில் எப்படி பதிவிடப்பட்டிருக்கிறது என்பதை எல்லாம் சிஜிலோகிராஃபி பேசும். அதே போல் அந்த முத்திரை எந்த பொருளை கொண்டு தயாரிக்கப்பட்டிருக்கிறது போன்ற செய்திகளை எல்லாம் சிஜிலோகிராஃபி பேசும். ஆக சிஜிலோகிராஃபி என்பது வரலாற்றுக்கு மிக நெருங்கிய தொடர்புடைய ஒரு துணை பாடமாக இருக்கின்றது. இந்த முத்திரை என்பது பல்வேறு பொருட்களால் செய்யப்பட்டிருக்கும். வாக்ஸ், லெட் போன்ற பொருட்களை பயன்படுத்தி, வாக்ஸ் என்பது மிளகு, லெட் என்பது அது ஒரு வகையான மெட்டல். ஆக வாக்ஸ் அல்லது லெட் போன்ற பொருட்களை கொண்டு அது செய்யப்பட்டிருக்கும். இந்த முத்திரைகளில் சிந்து சமவெளி நாகரிகத்தில் அதிகமான முத்திரைகள் கண்டுபிடிக்கப்பட்டன. அந்த முத்திரைகள் இதுவரை அந்த முத்திரைகள் சொல்ல வரக்கூடிய செய்தியை யாராலும் அறிந்து கொள்ள முடியவில்லை. அது அன்டெசிஃபர்ட் என்று சொல்வார்கள். அன்டெசிஃபர்ட் என்றால் அது சொல்லக்கூடிய அந்த முத்திரைகளில் இருக்கக்கூடிய தகவல்கள், அந்த முத்திரையில் எதை குறிக்கின்றது, அந்த முத்திரைகள் என்ன செய்தியை சொல்ல வருகின்றது, அந்த முத்திரைகள் போன்ற விஷயங்களை சிந்து சமவெளி நாகரிகத்தை பொறுத்தவரை இதுவரை யாரும் கண்டுபிடிக்கவில்லை. ஆனால் அதே இந்தியாவில் இடைக்காலத்தில் வாழ்ந்த அரசர்கள் அவர்களுடைய பிரகடனங்களை செய்யும் போது அந்த பிரகடனங்களோடு முத்திரைகளை இணைத்து அனுப்பினார்கள். ஆக அந்த முத்திரைகள் இடைக்கால இந்தியாவில் மிக முக்கியமான ஒரு இடத்தை பெற்றிருந்தன. அந்த முத்திரைகளின் மூலமாக அரசரின் பெயர், அரசருக்கு இருந்த டைட்டில் அல்லது அவருக்கு இருந்த பட்டம், அந்த அரசருடைய ஆட்சியின் பரப்பளவு,
அவர் ஆட்சி செய்த அந்த பகுதிகளின் பரப்பளவு, அந்த ஆவணம், அந்த முத்திரை எந்த ஆவணத்தில் பதிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த ஆவணத்தின் தேதி, அரசருடைய சமயம், அரசருடைய எந்த வம்சத்தை சேர்ந்தவர் போன்ற விஷயங்கள் எல்லாம் இந்த முத்திரைகளை பயன்படுத்தி நாம் தெரிந்து கொள்ள முடிந்தது. அது மட்டுமல்லாமல் அது அந்த முத்திரைகளை பார்க்கின்ற போது, அந்த முத்திரைகளை படிக்கின்ற போது, அந்த அரசரின் ஆட்சியின் கீழ் இருந்த கலாச்சாரம், பண்பாடு, அவர்களுடைய எழுத்து வடிவங்கள் போன்றவற்றை பற்றி நாம் தெரிந்து கொள்ள முடிந்தது. Dear students, sigillography deals with the seals. The seals were made of wax and lead. Till to date, Indus Valley civilization seals remain undeciphered. In medieval India, the seals occupied prominent position. Information like name of the ruler, title, extent of the kingdom, date of the document, religion or sect he belonged, dynasty date, all these informations we can get from the seals. And seals also tell us about the level of culture and type of calligraphy. So sigillography is a very important allied science or ancillary science of history. History is closely related with archaeology. Archaeology is a separate branch of science, but even if it is a separate branch of science, it's a separate branch of knowledge, it is very closely related with history. Archaeology is excavation of ancient sites, and it has helped history in a major way. History of the world has been reconstructed, especially ancient history has been reconstructed with the help of archaeology. For example, in India, if we take the earliest civilization we know about in India, or the earliest attempt of in the Indian subcontinent to lead a civilized life was the attempt of the people living around Indus Valley, and now it has extended even away from Indus Valley. And this Indus Valley civilization has been completely brought to light only because of archaeological excavations. Archaeologists like Sir John Marshall, Mortimer Wheeler, Dayaram Shahni, R.D. Banerjee, all these people work together to bring to light the glory of Indus Valley civilization, and entire Indus Valley civilization has been reconstructed only with the help of archaeology. And likewise, in world history also, the major portion of ancient world history has been reconstructed with the help of archaeology. So archaeology is about exploring ancient sites, digging the earth to find the remains of the ancient people and the artifacts which we get from the excavations. We make analysis, and archaeology is completely closely related with history, and it has helped a major way for reconstructing history. Science subjects like physics, engineering, chemistry and photography have been very useful in study of archaeology. அகழ்வாராய்ச்சி என்பது ஒரு தனி பாடப்பிரிவாக திகழ்கின்றது. ஒரு அறிவியல் பாடமாகவே அது கருதப்படுகின்றது. ஏன் என்று சொன்னால், அகழ்வாராய்ச்சியில் பயன்படுத்தக்கூடிய முறைகள் எல்லாம் அறிவியல் பின்னணியோடு, அறிவியல் ஞானத்தோடு, அறிவியல் அடிப்படையில் நடைபெறுகின்றன.
ஆக அகழ்வாராய்ச்சி என்பது ஒரு தனி பாடப்பிரிவாகவே கருதப்படுகிறது. ஆனால் அந்த தனி பாடப்பிரிவு வரலாற்றோடு மிக நெருங்கிய தொடர்புடையதாக இருக்கிறது. பழங்கால வரலாறு, பழங்கால உலக வரலாறு என்பது முழுக்க முழுக்க அகழ்வாராய்ச்சியின் அடிப்படையிலேயே மீட்டெடுக்கப்படுகின்றது. உதாரணமாக சிந்து சமவெளி நாகரிகம் இந்திய வரலாற்றில் மிக பழமையான நாகரிக காலம் என்று சொன்னால் அது சிந்து சமவெளி நாகரிகம். இன்று இருந்து 5000 வருடங்களுக்கு முன்பு இந்த இந்திய துணைக்கண்டத்தில் நாகரீகமான வாழ்க்கையை வாழ முற்பட்ட இந்த சிந்து சமவெளி நாகரீக மனிதனின் வாழ்க்கையை மீண்டும் உருவாக்கப்பட்டது, மீட்டெடுக்கப்பட்டது அகழ்வாராய்ச்சியின் அடிப்படையிலேயே. அகழ்வாராய்ச்சி என்பது நாம் பூமியை தோண்டி கடந்த கால மனிதன் வாழ்ந்திருப்பான் என்று நாம் எண்ணக்கூடிய இடங்களில் பூமியை தோன்றி அந்த இடங்களில் கிடைக்கக்கூடிய பொருட்களின் அடிப்படையில் அந்த வரலாறுகளை மீட்டெடுப்பதுதான் அகழ்வாராய்ச்சி. அந்த மனிதர்கள் பயன்படுத்திய பொருட்களை, அந்த மனிதனின் வாழ்க்கை முறையை அகழ்வாராய்ச்சி மூலம் நாம் அந்த மனிதன் வாழ்ந்ததாக சொல்லப்படுகின்ற அந்த பகுதியில் பூமியை தோண்டுவதன் மூலம் அதை எடுத்து அவன் பயன்படுத்திய பொருட்களை எல்லாம் எடுத்து அவன் பயன்படுத்திய பொருட்களை எல்லாம் பார்த்து நாம் வரலாறை எழுதுவது அகழ்வாராய்ச்சியின் அடிப்படையில். இந்தியாவில் சிந்து சமவெளி நாகரிகம் என்ற அந்த நாகரிக 5000 வருடத்துக்கு முன்பு வாழ்ந்த மனிதனை பற்றி படிக்கக்கூடிய புத்தகங்கள் இன்று ஏராளமான புத்தகங்கள் இருக்கின்றன. அந்த நாகரிகத்தையே முழுமையாக மீட்டெடுத்திருக்கிறோம். ஆனால் இது அத்தனையும் அகழ்வாராய்ச்சியின் மூலமாக நடைபெற்றது. சிந்து சமவெளி நாகரிகத்தை பற்றி படிப்பதற்கு நமக்கு எழுத்துப்பூர்வமான சான்றுகள் கிடையாது, வேற இதர சான்றுகளும் கிடையாது. 100% அகழ்வாராய்ச்சியின் அடிப்படையிலே அது மீட்டெடுக்கப்பட்டது. அதுபோல் உலகத்தில் பழங்காலத்தை பொறுத்தவரை உலக அளவில் பெரும்பான்மையான வரலாறுகள் அகழ்வாராய்ச்சியின் மூலமாகவே மீட்டெடுக்கப்பட்டிருக்கின்றன. ஆக அகழ்வாராய்ச்சி என்று சொல்லப்படுகின்ற இந்த பாடமானது வரலாறுக்கு மிக நெருங்கிய பாடமாக இருக்கின்றது. இது ஒரு அறிவியல் பாடமாக கருதப்படுகின்றது. ஏனால் பூமிக்கடியில் தோண்டி அந்த பழங்கால மனிதர்கள் பயன்படுத்திய பொருட்களை எடுத்து அதை பாதுகாப்பாக வைத்து அதை பாதுகாக்கும் முறையில் மேலும் அதை நாம் அதன் அடிப்படையில் கோட்பாடுகளை உருவாக்குகின்ற முறையில் நாம் அறிவியல் கோட்பாடுகளை பயன்படுத்துகின்றோம். ஆக இந்த அகழ்வாராய்ச்சி என்பது மிக முக்கியமான ஒரு பாடமாக இருக்கிறது. இந்த அகழ்வாராய்ச்சியில் அறிவியல் பாடங்கள் அகழ்வாராய்ச்சிக்கு மிகவும் துணை நிற்கின்றன. இயற்பியல், பொறியியல், வேதியியல் மற்றும் போட்டோகிராஃபி, புகைப்பட கலை என்று சொல்லப்படுகின்ற இந்த அறிவியல் பாடங்கள் எல்லாம் அகழ்வாராய்ச்சிக்கு மிகவும் முக்கியமாக இருக்கின்றன. ஆக அகழ்வாராய்ச்சி என்பது வரலாற்றோடு மிக நெருங்கிய தொடர்புடைய ஒரு பாடமாக இருக்கின்றது. Epigraphy is another important science which is closely related with history. Epigraphy is called as paleography and diplomatic of inscriptions, or epigraphy is study of inscriptions. These inscriptions which are placed upon monuments or given to individuals on copper plates as grants. In Tamil Nadu and Karnataka, thousands of inscriptions have been found. Louis Rice alone collected 10,000 inscriptions in Mysore state, that is today's Karnataka. வரலாற்றோடு மிக நெருங்கிய பாடமாக இருப்பது கல்வெட்டியல் அல்லது கல்வெட்டுகளை பற்றிய படிப்பு. அதை ஆங்கிலத்தில் எபிகிராஃபி என்று சொல்வார்கள். இந்த எபிகிராஃபி என்பது
மிக முக்கியமான ஒரு வரலாற்று துணை பாடமாகும். இதற்கு முன்பு நாம் பாலியோகிராஃபி என்ற படிப்பையும் டிப்ளமேட்டிக் என்ற படிப்பை பற்றி படித்திருக்கின்றோம். பாலியோகிராஃபி என்பது எழுத்து வடிவங்களையும் அந்த எழுத்து வடிவங்களின் பொருளையும் படிப்பது. டிப்ளமேட்டிக் என்பது டிப்ளமேட்டிக் என்று சொல்வது பிரகடனங்களை படிப்பது, அல்லது அந்த பிரகடனங்களின் உண்மைத்தன்மையை படிப்பது, அல்லது அந்த பிரகடனங்களின் அமைப்பை அடிப்படையில் அந்த பிரகடனங்களில் வரக்கூடிய வார்த்தை அமைப்புகள் அடிப்படையில் அதன் உண்மைத்தன்மையை படிப்பது. ஆக எபிகிராஃபி என்பது இந்த பாலியோகிராஃபி மற்றும் டிப்ளமேட்டிக் கல்வெட்டுகளின் பாலியோகிராஃபி மற்றும் டிப்ளமேட்டிக், அல்லது இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கல்வெட்டுகளை அதன் உண்மைத்தன்மையை, அந்த கல்வெட்டுகள் சொல்லக்கூடிய பொருளை, அந்த கல்வெட்டுகள் சொல்லக்கூடிய செய்தியை எடுத்துரைப்பது எபிகிராஃபி, கல்வெட்டியல். இந்த கல்வெட்டுகள் என்பது பழைய கட்டிடங்களில், பழைய பிரம்மாண்டமான கட்டிடங்களில், அரண்மனைகளில், கோயில்களில், பழைய பழங்கால இதர கட்டிடங்களில் தொகுக்கப்பட்டிருக்கின்றன, அல்லது அது சில நபர்களுக்கு தானமாக வழங்கப்பட்ட கல்வெட்டுகளும் உண்டு. சில கல்வெட்டுகள் செப்பேடுகளாக இருக்கின்றன. கல்வெட்டுகள் கல்லில் செதுக்கப்பட்டிருக்கின்றன, பாறைகளில் செதுக்கப்பட்டிருக்கின்றன, சில நேரங்களில் செப்புகளில் செம்பு தகடுகளில் பொறிக்கப்பட்டிருக்கின்றன, சில இடங்களில் இரும்பில் கூட பொறிக்கப்பட்டிருக்கின்றன. ஆக இந்த கல்வெட்டுகளை பற்றி படிப்பதுதான் கல்வெட்டியல் அல்லது எபிகிராஃபி. இந்த எபிகிராஃபி என்பது வரலாற்றோடு மிக நெருங்கிய தொடர்புடைய பாடம். அந்த எபிகிராபிஸ்ட் அல்லது எபிகிராஃபி என்கின்ற இந்த பாடம், எபிகிராஃபி என்பது பாடம், எபிகிராபிஸ்ட் என்பது எபிகிராஃபியில் ஈடுபட்டிருப்பவர், கல்வெட்டுகளை படிப்பவர் எபிகிராபிஸ்ட். இவருடைய அடிப்படை வேலை என்னவாக இருக்கும் என்று சொன்னால், இவர் கல்வெட்டுகளை தேடுகிறார், கல்வெட்டுகளை தேடி கண்டுபிடித்து அதை படிக்கின்றார். அதை படித்துவிட்டு அந்த கல்வெட்டுகள் உண்மையான கல்வெட்டுகளா என்பதை ஆய்வு செய்கிறார். மொழியின் அடிப்படையில், அந்த கல்வெட்டின் வார்த்தை அமைப்பின் அடிப்படையில், அந்த கல்வெட்டின் எழுத்துக்களின் வடிவத்தின் அடிப்படையில் அது உண்மைத்தன்மை வாய்ந்த கல்வெட்டுகளா என்று படிக்கிறார். இரண்டு, அப்படி படிக்கின்ற வேளையில் நிறைய சவால்கள் வருகின்றன. கல்வெட்டுகள் என்பது எழுதப்படுகின்ற மொழிகள் வேறாக இருக்கின்றது. இன்று அந்த மொழிகள், எழுத்து வடிவங்களும் அந்த மொழிகளும் இன்று இல்லாமல் இருக்கின்றது. ஆக கல்வெட்டு படிப்பவர்கள் பழங்கால எழுத்து வடிவங்களையும் பழங்கால மொழிகளையும் படித்து வைத்திருப்பவர்களாக இருக்க வேண்டும். அப்படி உண்மைத்தன்மையை ஆய்வு செய்து, உண்மைத்தன்மையை உறுதி செய்து, அதற்கு பிறகு கல்வெட்டுகளை படித்து அதிலிருந்து பொருள் எடுத்து அதை உலகுக்கு சொல்லக்கூடியவர் எபிகிராபிஸ்ட். இந்தியாவில் எடுத்துக்கொண்டோமே ஆனால், மௌரிய வம்ச வரலாறு, குறிப்பாக அசோகரின் வரலாறு முழுக்க முழுக்க அல்லது பெரும்பாலும் கல்வெட்டுகளின் அடிப்படையிலேயே அமைந்திருக்கிறது. அவருடைய பாறை கல்வெட்டுகள், அவர்களுடைய தூண் கல்வெட்டுகள் போன்ற கல்வெட்டுகளிலே அசோகருடைய வரலாறு மீட்டெடுக்க முடிந்தது. அசோகர் மறைந்து சில 2000 வருடங்களுக்கு பிறகுதான் அசோகரை பற்றிய வரலாறு நாம் மீட்டெடுக்கின்றோம். இந்த 2000 வருடங்களுக்கு பிறகு அசோகரின் வரலாறு மீட்டெடுப்பதற்கு அடிப்படையாக அமைந்தது அவருடைய கல்வெட்டுகள். அதே போல் தமிழ்நாடு, கர்நாடகா போன்ற மாநிலங்களில் ஆயிரக்கணக்கான கல்வெட்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. லூயி ரைஸ் என்ற ஒரு எபிகிராபிஸ்ட், கல்வெட்டியலாளர், அவர் மைசூர் பகுதியில், அதாவது இன்றைய கர்நாடகா மாநிலத்தில் 10,000க்கும் மேற்பட்ட கல்வெட்டுகளை சேகரித்து சேமித்து அதை படியெடுத்து அதை படித்திருக்கிறார்.
ஆக கல்வெட்டுகள் என்பது வரலாற்றுக்கு மிக நெருங்கியமான ஒரு பாடமாக இருக்கிறது. கல்வெட்டுகள் என்பது வரலாற்றுக்கு மிக அவசியமான ஒரு பாடமாக இருக்கிறது. இந்த கல்வெட்டுகளின் அடிப்படையில் கல்வெட்டுகள் நமக்கு ஒரு காலத்தை பற்றி பல்வேறு வகையான செய்திகளை சொல்லக்கூடியதாக இருக்கிறது. ஒரு கல்வெட்டு என்பது அந்த காலத்தில் நிகழ்ந்த அரசியல், அந்த காலத்தில் இருந்த இலக்கியம், அந்த காலத்தில் இருந்த போர், அந்த காலத்தில் இருந்த சமயம், அந்த காலத்தில் இருந்த சமூகம், அந்த காலத்தில் இருந்த பொருளாதாரம், அந்த காலத்தில் இருந்த நிர்வாக முறை, இப்படி பல்வேறு விஷயங்களை கல்வெட்டுகள் சொல்லக்கூடிய வல்லமை பெற்றவையாக இருக்கின்றன. ஆக கல்வெட்டுகள் என்பது வரலாறுக்கு மிக நெருக்கமான ஒரு பாடமாக இருக்கிறது. ஒரு கல்வெட்டு கண்டுபிடிக்கப்பட்டவுடன் அது அதன் பொருளை அறிவதற்காக அந்த மொழி எந்த மொழியில் எழுதப்பட்டிருக்கிறது, எந்த எழுத்து வடிவத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அந்த எழுத்து வடிவமும் அந்த மொழியும் தெரிந்தவர்கள் அதில் எழுதப்பட்டிருப்பது என்ன என்று பார்த்து அதை வேறு மொழிக்கு, மக்கள் படிக்கக்கூடிய மொழிக்கு மாற்றி அதற்கு பிறகு அதற்கு விளக்க உரைகளை எழுதி அதை வெளியிடுகிறார்கள். எபிகிராஃபியா இண்டிகா, எபிகிராஃபியா கர்நாடகா, எபிகிராஃபியா இண்டோ முஸ்லிமிகா, இப்படி பல்வேறு வகையான கல்வெட்டு சார்ந்த இதழ்கள், கல்வெட்டு சார்ந்த பத்திரிகைகள் அல்லது கல்வெட்டு சார்ந்த ஆய்வு இதழ்கள் தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கின்றன. எபிகிராபிகா இண்டிகா என்பது காலம் காலமாக வந்து கொண்டிருக்கிறது. புதிய புதிய இந்தியாவில் கண்டுபிடிக்கப்பட்ட புதிய கல்வெட்டுகளை தொகுத்து தொடர்ச்சியாக தொடர்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு இதழாகும், ஆய்வு இதழாகும். அப்படி ஒவ்வொரு பகுதிக்கும், ஒவ்வொரு மாநிலத்துக்கும், ஒவ்வொரு அரச வம்சத்தின் அடிப்படையிலும் அல்லது ஒவ்வொரு தேசத்தின் அடிப்படையிலும் பல்வேறு அடிப்படைகளில் கல்வெட்டுகளுக்காகவே இருக்கக்கூடிய இதழ்கள் இருக்கின்றன. அப்படி புதிதாக கண்டுபிடிக்கப்படுகின்ற கல்வெட்டுகள் அந்த இதழ்களில் வருகின்றன. ஆக கல்வெட்டுகளும் கல்வெட்டியலாளர்களும் எபிகிராபியும் எபிகிராபிஸ்டுகளும் வரலாறை வளம் பெற செய்திருக்கிறார்கள், வரலாறை வளர்த்து கொண்டே இருக்கிறார்கள். வரலாறு எபிகிராபிஸ்டுகள் மூலமாக வளர்ந்து கொண்டே இருக்கிறது. 200 ஆண்டுகளுக்கு முன்பு நமக்கு அசோகர் என்ற அரசர் இருந்தார் என்பதை தெரியாது. 2300 அல்லது 2400 வருடங்களுக்கு முன்பு வாழ்ந்த அசோகர் என்பவர் இருந்தார் என்பதை 200 வருடங்களுக்கு முன்பு யாரும் சொல்ல முடியாது. ஆனால் ஜேம்ஸ் பிரின்சப் என்பவர் பிரம்மி எழுத்து வடிவத்தை டெசிஃபர் செய்தார், அல்லது பிரம்மி எழுத்து வடிவத்தை எப்படி படிக்க வேண்டும் என்று கண்டுபிடித்தார். அவர் கண்டுபிடித்த பிறகு பிரம்மி எழுத்து வடிவத்தில் எழுதப்பட்டிருந்த அசோகர்கள் பல கல்வெட்டுகள் மீட்டெடுக்கப்பட்டன. அப்படி மீட்டெடுக்கப்பட்ட கல்வெட்டுகளின் அடிப்படையிலே அசோகருடைய வாழ்க்கை உலகுக்கு வெளிச்சம் போட்டு காட்டப்பட்டது. ஆக எபிகிராபி மற்றும் எபிகிராபிஸ்டின் அடிப்படையில் வரலாறு வளர்ந்து கொண்டே இருக்கிறது. ஆக வரலாற்றுக்கு மிக நெருங்கிய தொடர்புடைய பாடமாக எபிகிராபி இருந்து கொண்டிருக்கிறது. வரலாற்றோடு இன்னும் ஒரு நெருங்கிய பாடம் நியூமிஸ்மேட்டிக்ஸ். இதுவும் ஒரு தனி பாடப்பிரிவு, இது ஒரு தனி அறிவியல் பாடப்பிரிவு. இதற்கென்று விதிகள் உண்டு, இதற்கென்று வழிமுறைகள் உண்டு. அறிவியல் கோட்பாடுகளோடு, அறிவியல் செயல்முறைகளோடு விளங்கக்கூடிய, தனித்துவத்தோடு விளங்கக்கூடிய பாடம் நியூமிஸ்மேட்டிக்ஸ். இந்த நியூமிஸ்மேட்டிக்ஸ் என்பது நாணயவியல். நாணயவியல் என்பது காயின்ஸ், அதாவது அரசர்கள் அச்சிட்டு வெளியிட்ட நாணயங்களை பற்றி படிப்பது. ஒரு நாணயவியலாளர், ஒரு நியூமிஸ்மேட்டிஸ்ட் நாணயங்களை சேகரிப்பது மிக முக்கியமாக அந்த நாணயங்கள் உண்மையானவையா என்று உறுதிப்படுத்துவது அவருடைய வேலை. குறிப்பிட்ட அரசரின் நாணயங்கள் என்று சொல்லப்படுகின்ற அந்த நாணயங்கள் உண்மையிலுமே அந்த அரசரின் நாணயங்கள் தானா அல்லது போலியாக தயாரிக்கப்பட்ட நாணயங்களா என்பதை உறுதிப்படுத்த வேண்டியது நியூமிஸ்மேட்டிஸ்டின் வேலை. ஏனென்று சொன்னால், சமீப காலங்களில் ஒரு அரசர் அச்சிட்டு வெளியிட்ட
இதுபோல் நமக்கு கிடைத்த நாணயங்கள் அடிப்படையில் அந்த அரசர் வெளியிட்டது இல்லை என்று தகவல்கள் வருகின்றது. ஆக ஒரு நுமிஸ்மேட்டிஸ்ட் என்பவர் நாணயங்கள் சேகரிக்க வேண்டும். அந்த நாணயங்கள் உண்மைத்தன்மை வாய்ந்தவையா, அந்த நாணயங்கள் அந்த குறிப்பிட்ட அரசர் தான் வெளியிட்டாரா என்பதை தெளிவுபடுத்த வேண்டியது நுமிஸ்மேட்டிஸ்டின் வேலை. அதற்கு பிறகு அந்த நாணயங்கள் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய வரலாற்று தகவல்களையும் யூகித்து சொல்ல வேண்டியது நுமிஸ்மேட்டிஸ்டின் வேலை. அந்த நாணயங்கள் கிடைத்திருக்கிறதன் அடிப்படையில் பல செய்திகள் நம்மால் உணர முடியும். நாணயத்தின் அடிப்படையில் ஒரு அரசரின் நாணயங்கள் கண்டுபிடிப்பதன் அடிப்படையில் ஒரு அரசரின் ஆட்சி அதிகாரத்துக்குட்பட்ட பகுதிகளின் விஸ்தாரம் அல்லது விரிவு அல்லது அவர் ஆட்சி செய்த பகுதிகளின் எல்லை நமக்கு தெரிய வரும். அதே போல் ஒரு நாணயத்தின் அடிப்படையில் அந்த பகுதியில் இருந்த செழிப்பு தன்மை சொல்லிவிட முடியும். ஒரு அரசரின் பட்ட பெயர்கள் நமக்கு தெரியும். ஒரு அரசருடைய கலாச்சார பண்பாட்டு விடயங்கள் நமக்கு தெரியும். ஆக நாணயவியல் என்பது ஒரு மிக முக்கியமான பாடமாக இருக்கிறது. அது வரலாறோடு மிக நெருங்கிய பாடமாக இருக்கின்றது. ஆக நாம் நாணயவியல் என்பது ஒரு மிக முக்கிய வரலாற்று பாடமாக இருக்கிறது. So numismatics is another important science related with history. Numismatics is study of coins. Numismatics is with the help of coins we develop history. In the sense, when we get coins, the numismatist is able to assess the extent of a ruler's kingdom. Is able to assess the ruler's kingdom, is able to assess the material wealth of the king and his reign, is able to also study about the culture, the social aspects of the king and the kingdom. So numismatics is an important branch of history.